ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நான் 400 கிராம்ஸ் மட்டன் போட்டிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அண்ட் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பிரியாணி இலை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சில்லும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா அதில் கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா ரெடி.